தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக தாளாட்டி வளர்த்தாயப்பா என்னை நீ காப்பாயப்பா. எல்லா உலகம் பெற்று நலமாக வாழ வேண்டும் என்று என் மகனை பார்த்தியாடா? ஒரே மகன் 30 மகன் என்று அவளை சீரா திருப்பி வளர்த்து விட்டு சென்று பட்டத்தை வைத்துக் கொண்டிருந்த உண்டை எதற்கு அழைத்தேன் தெரியுமா? எதற்காக நினைத்தீர்கள்? என்ன காரணம் அப்பா? எனக்கோ வயதாகி கொண்டே செல்கிறது. எனக்கு பிறகு இந்த அமரபுரி நாட்டிற்கு மன்னனாக முடிசூட்டி நீதான் ஆட்சி செய்ய வேண்டும். அப்பா, என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? என்ன வார்த்தை உரைத்து விட்டதப்பா. நானும் சின்ன சிறியவன், ஏதும் அறியாதவன். அதனால் நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும். அந்நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி ஆட்சி செய்கின்றார்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்து வந்துவிட்டு என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நாட்டை சுற்றி வளர போகின்றாயா? நாட்டை சுற்றி பார்ப்பது பற்றி கவலை கிடையாது. என்னப்பா ஆனால் என்றால் 1000 அர்த்தம் இருக்கின்றது. நாட்டில் இருப்பது 4 திசை. 4 திசை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. உண்மைதான். இந்த 4 திசையில் 3 திசை எங்கு வேணாலும் செல்லலாம். கிழக்கு மேற்கு தெற்கு இந்த 3 திசை எங்கு வேணாலும் செல்லலாம். ஆனால் அந்த வட திசை மட்டும் செல்லவே கூடாது. எதற்காக தந்தையே? அது ஆபத்தான திசை. அப்படியா? அங்கு சென்றால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படும். அப்பா, தாய் சிறந்ததோர் கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதை உணர்ந்தோனப்பா. நீங்கள் உரைத்தபடி வட திசை ஒருபோதும் செல்லவே மாட்டீர்கள். எப்போது என் தந்தை உரைத்தபடி நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும். அந்நாட்டு மன்னர்கள் சுடுகாடா? சுடுகாடுக்கு நீ போகணும், நான் என்ன போறேன்? புறப்படலாமா? போகலாமா? 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 புறப்படலாமா? கலையில் கலையில் அழகு கலை கலையில் கலையில் அழகி கலை தேவி அழகி கலையில் கலையில் அழகி கலை தேவி அழகி இந்த நாடகத்தை ஊருக்குள்ளே அமைந்திருக்கும் கோவில் அழகு அந்த கலையில் கலையில் அழகி கலை தேவி அழகி காண இங்கே வந்திருக்கும் ரசிகர்கள் அழகி எங்கள் நண்பர்கள் அழகி.
கலையில் அழகி கலைதேவி அழகி காண இங்கு வந்திருக்கோம் நண்பர்கள் அழகி எங்கள் ரசிகர்கள் அழகி. பார்த்தாயா, என் தந்தை உரைத்தபடி நான் 3 திசையும் சுற்றி பார்த்து விட்டேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. என்ன ஆசை தெரியுமா? இப்போது நான் வடதிசை செல்ல போறேன்டா. புத்தி பேதலித்து விட்டதா? அப்பா என்னங்க சொன்னார்? என்ன உரைத்தார்? வடதிசை போக வேண்டாம் என்று உரைத்திருக்கிறார். அப்பா சொன்னாருன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அட யாரு அவன் தீனிமாடு? அவருக்கு என்னடா தெரியும்? வயசாகி போச்சுடா. நான் அயல் நாடு சென்றிருக்கிறேன், பட்டப்படிப்பு முடித்திருக்கின்றேன். எனக்கு அனைத்தும் தெரிய மாட்டாது. தீனிமாடு நான் தீனி மாடு. ஆமா, நான் ஒரு ஆள் தான் சாப்பிடுறேன். நீதான் சாப்பிடுறா. நீங்களாம் வாரி வாரி பின்னாடி கடை வார்த்தை 10 மீன் நான் பப்புனு சாரான்னு சொல்லிட்டு நீதான் சாப்பிட்ட. எப்போதே நான் வடதிசை செல்ல போறேன்டா. அந்த திசையில என்ன அதிசயம் இருக்கு என்று பார்க்க போறேன்டா. சிறப்பில்லை பயமறியார். வடதிசை என்ன அதிசயம் உனக்காக இங்க காத்திருக்கிறேன். கோழி கூவையில காத்தாத்தி உணர்ந்தேன். கோழி கூவையில காத்தாத்தி உணர்ந்தேன். நீராடு நேரத்திலே நான் வந்த மோகத்திலே கோழி கூவையில ராசாத்தி நானு வந்தேன். என் மேனி மைதானத்தில் நீ இந்த விளையாடவா. சொர்க்கத்தை விட்டு புட்டா நான் சொர்க்கத்தை தொட்டிடுவேன். கோழி கூவையில அசாத்தி நானும் வந்தேன். வணக்கம். ஆமா, என்னடா ஒரு பெண்ணு வந்து ஆறாலே பாறாலே அங்கமெல்லாம் காட்டாலே, இவ யாருன்னு ஒண்ணும் தெரியலையா? ஆமா, கையில காத்திருந்தா தா, இல்லைன்னா சி. தாத்தி தாத்தி என்றால் விபச்சாரம். சரி, இன்னைக்கு எந்த கிராக்கி வருதுன்னு பார்க்கலாம். Sorry for the disturbance. 1050 ரூபாய் எடுத்தாந்துக்கிற கரண்ட் பில்லு கட்டலாம்.
இந்த மாம்பட்டு கிராமத்துல கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குது? சரி, கரண்ட் பில்ல கட்டணும், பில்லு வாங்கணும், வீட்டுக்கு போகணும். என் பொண்டாட்டி ஏரி வேலைக்கு போயிட்டு வந்து ஏடிஎம் கார்டை கொடுத்தா, ஏடிஎம் கார்டை ஒரு சொருவு 1050 ரூபாய் வெளியே வந்து. சரி, வழி கேட்கணும். யாரோ ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்களே, அவங்கள போய் கேட்கலாம். 1050 உஷார். போறாளே அடுத்த